ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். குருவே துணை. இதில் வந்துட்டு சஸ்கிருதம் புக்கிலிருந்து ஒரு பேஜ் வந்துட்டு வந்திருக்கு. அது என்னென்னா, நம்முடைய மானிட பிறவியின் சிறப்பு, அதாவது அத்தியாயம் 8 சரிங்களா. அதில் மானிட பிறவியின் சிறப்பு, சாய்பாபா வந்துட்டு உணவு வந்துட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த மானிட பிறவியின் சிறப்பு என்ன அப்படின்ட்டு சிவசம் புக்கில் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வியத்தகு பிரபஞ்சத்தில் கடவுள் பல கோடிக்கணக்கான ஹிந்து சாஸ்திர கணக்குப்படி 84 லட்சம் விதமான சரிங்களா. நம்ம இந்து மத புக்கில் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் என்னென்ன வந்துட்டு உண்டாக்குறார் அப்படின்னா, என்ன மோஷம், நரகம், நிலம்ங்கிறது நம்ம வந்து வாழ்கிறோம் இல்லையா, இது கடல், வானம், அப்புறம் வந்துட்டு இடைப்பு கதிகள் ஆகியவற்றை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஜீவராசிகள். புரியுதுங்களா? அதாவது மனிதர்கள், மிருகங்கள், பூச்சிகள், தெய்வங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உபதேவதைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் எல்லா லோகத்திலையும் சரிங்களா. அதான் சொல்லிட்டாங்க இல்லையா, மோஷம்னு சொல்லிட்டாங்க, நரகம்னு சொல்லிட்டாங்க, நிலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன எத்தனை அண்டங்கள் இருக்கோ அத்தனை அண்டங்களுக்கும் இது உள்ளது தான் அதெல்லாம் என்ன. அப்போது அதில் வாழக்கூடிய ஜீவராசிகள் இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த கடவுள் வந்துட்டு அது உண்டாக்கி இதை வச்சிருக்காரு. ஓகேவா? எவருடைய புண்ணியங்கள் மேம்படுகிறதோ அவர்கள் தங்கள் செய்கைகளின் பலன்களை மகிழ்ந்து அனுபவிக்கும் தோறும் மோட்சத்துக்கு சென்று வாடுகிறார்கள். அது முடிந்த பிறகு அவர்கள் கீழ் இறங்கி வருகிறார்கள். ஓகேங்களா? யாருடையக்கு அதிகமாக புண்ணியம் செய்திருக்காங்களோ அவங்களாம் வந்துட்டு மோட்சத்துக்கு போயிட்டு வாழ்கிறாங்க. சரியா? இந்த பூமியில் வாழும் பொழுது, இந்த பூமியில் இந்த மாதிரி பூமி மாதிரி இருக்கக்கூடிய பல அண்டங்களில் இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய இல்லை அந்த ஒரு புண்ணிய கர்மாக்கள்னால அவங்க வந்துட்டு அந்த மோட்சத்துக்கு போய் வாழ்கிறாங்க. சரியா? அது வந்து முடிஞ்ச அப்புறமா அவங்க வந்து திரும்பவும் வந்து கீழே வந்து வராங்க. சரிங்களா? திரும்பவும் கீழே வராங்க. அப்போது தீமைகள், பாவங்கள் அதிகமுள்ள ஆத்மாக்களோ நரகத்துக்கு சென்று தாங்கள் தகுதியுள்ள தோறும் தங்கள் தீவினைகளின் பலன்களை அனுபவித்து அவதியுறுகிறார்கள். ஓகேங்களா? நல்வினை, தீவினை இரண்டும் சம அளவாக இருப்பின் அவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறக்கின்றார்கள். அப்போது இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கே நம்ம நிறைய புண்ணிய கர்மாக்கள் வந்து செய்திருக்கணும். ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் அந்த ஒரு பிறவிங்கிறது கிடைக்காது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கே நம்ம வந்து நிறைய வந்துட்டு ஒரு புண்ணிய கர்மாக்கள் வந்துட்டு செய்திருக்கணும். சரியா? அப்போது நல்வினை, தீவினை இரண்டும் சம அளவாக இருப்பின் அவர்கள் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கின்றார்கள். சரிங்களா?
தங்களது சுயமான முக்திக்கு உழைக்கும் முயற்சிக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுகிறார்கள். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் பாவங்களே செய்யாமல் புண்ணிய கர்மக்கள் மட்டுமே செய்யறதுக்காக தான் இந்த பிறவியை கடவுள் கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த பிறவி வந்திருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் பாவமோ செய்திருக்கீங்க, புண்ணியமோ செய்திருக்கீங்க, ரெண்டும் சம அளவாக இருக்குது. சம அளவாக இருக்கிறதுனால நம்ம அந்த பூமியிலேருந்து பிறந்து இந்த புண்ணிய கர்மக்கள் மட்டும் நிறைய செய்து நீங்கள் என்கிட்ட சேரக்கூடிய தகுதி உண்டாக்கிக்கோ அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பை தான் கடவுள் நமக்கு உண்டாக்கி தராரு. பாருங்கள், மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறார்கள். முடிவாக நமது நல்வினை தீவினை இரண்டுமே முழுமையாக அகற்றப்படும் பொழுது அவர்கள் சுதந்திரம் அடைந்து விடுவிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள். ரத்தின சுருக்கமாக உரைத்தால் அவர்களின் செய்கைகளுக்கும் நுண்ணறிவு மனப்பண்பாட்டுக்கு ஏற்ப பிறவிகளை அவர்கள் பெறுகிறார்கள். புரியுதுங்களா? அப்போ பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த பிறவி ஏன் எடுத்துருக்கோன்னா நலிவினை தீவினை என்று சமமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஓகே, நீ இந்த புண்ணிய கர்மக்கள் நிறைய சேர்த்து செய்து நீ என்கிட்ட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக்கிக்கோ அப்படின்ட்டு இந்த பிறவி கடவுள் கொடுக்குறாரு. ஆனால் அதை நம்ம தெரியாமல் இல்லை நம்ம இருக்கோம் நமக்கு. அப்போ பாருங்க, இந்த பிறவிக்கு நம்ம பெரிய ஒரு 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 புண்ணிய பண்ணியிருக்கணும். என்ன இப்போது இந்த நல்வினை தீவினை ரெண்டுமே இல்லாமல் இருக்கும் பொழுது தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏன்னா அந்த கடவுளுடைய நிலை என்ன, அது ஒரு அந்த தன்மையில் நம்ம இருக்கும் பொழுது தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் இல்லைங்களா? அப்போது அவர்களின் செய்கைகளுக்கும் நுண்ணறிவு மனப்பண்பாட்டுக்கு ஏற்ப அவர்கள் பிறவிகளை பெறுகிறார்கள். இப்போது மானிட உடம்பின் தனி சிறப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், நாம் அனைவரும் அறிந்தபடி சர்வ ஜீவராசிகளுக்குள்ளும் 4 விஷயங்கள் பொதுவானது. அதாவது உணவு, உறக்கம், பயம், புணர்ச்சி. சரிங்களா? இது பொதுவாக எல்லா ஜீவராசிகளுக்குமே இருக்கும். சரியா? மனிதனுடைய விஷயத்தில் அவன் ஒரு சிறப்பான சாமர்த்தியத்துடன் இயற்கையாகவே ஆக்கப்பட்டிருக்கிறான். அதாவது மற்ற எல்லா பிறப்பாலும் அடையப்பட இயலாத ஞானத்தின் மூலம் அவன் கடவுள் காட்சியை பெறலாம். ஓகேங்களா? இக்காரணத்துக்காகவே தேவர்கள் கூட மனிதனது உரிமையை, அதாவது இந்த நிலைமையை குறித்து பொறாமைப்படுகிறார்கள். தங்கள் முடிவான விடுதலையை பெறுவதற்காக மானிடர்களாக பிறப்பதற்கே அவர்கள் ஆவல் கொள்கிறார்கள். அப்போது அந்த தேவகளை கூட அந்த ஒரு முடிவான ஒரு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விடுதலை அவங்க கூட பெறதில்லை. ஆனால் நம்ம மானிட பிறவிக்கு தான் அந்த வாய்ப்பையும் அந்த தகுதியும் கடவுள் கொடுக்குறாரு. ஓகேங்களா? கொடுக்குறாரு. அதே மாதிரி கடவுள் காட்சி அப்படின்னு சொல்கிறது இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழக்கூடியவங்களால் இதெல்லாம் கடவுள்ன்ட்டு இது சொல்கிறாங்களோ அந்த காட்சியும் நமக்கு நமக்கு தெரியும். சரியா? அந்த தியானத்தின் மூலமாக நீங்கள் அந்த கடவுள் காட்சியை நீங்கள் நம்ம பெற முடியும். இது என்ன புரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு கூட இது கிடைக்காது. ஆனால் நம்ம மனித பிறவிகளுக்கு இந்த ஒரு மன தூய்மை, அதே மாதிரி இந்த தவத்தின் மூலமாக நம்ம கடவுள் காட்சி பெற முடியும். சரிங்களா?
அதே மாதிரி இந்த கேவலமான என்ன அழுக்கு, சளி, கோழை, அசுத்தம் இவைகளால் நிரம்பியதும் தேய்வு, நோய், மரணம் ஆகியவற்றுக்கு காரணமாக உள்ளதுமான இந்த மனித உடம்பை விட கேவலமானது எதுவுமே இல்லை என்று சிலர் கூறுகின்றனர். இது ஓரளவுக்கு உண்மை என்பதில் ஐயமில்லை. இவ்வாறான குற்றங்கள் இருப்பினும் இம்மனித உடம்பின் சிறப்பான மதிப்பு யாதெனில், ஞானத்தை அடைய மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறது. சரிங்களா? மனித மனித உடம்பினால் மட்டுமே அல்லது அதன் பொருட்டே அழியக்கூடிய நிலையில்லாத உடம்பின் தன்மையை பற்றியும் இவ்வுலகத்தை பற்றியும் புலன் இன்பங்களின் மீது வெறுப்பையும் நித்திய அநீத்திய வஸ்துக்களை பகுத்தறியும் விவேகத்தையும், நித்தியனா எப்போவுமே இருக்கக்கூடியது, அநீத்தியனா அது வந்து நிலை இல்லாதது, வஸ்துக்கள்னால் பொருட்கள், சரிங்களா, இவைகளை வந்து பகுத்தறியக்கூடிய அந்த ஒரு விவேகத்தையும் இங்கனமாக அதன் மூலமாக கடவுள் காட்சியையும் ஒருவன் எய்த இயலுகிறது. எதன் மூலமாக? எது 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 உண்மை, எது பொய், எது வந்துட்டு நிலையானது, எது நிலையில்லாதது, எது நமக்கு நம்முடைய நோக்கத்துக்கு தேவையானது, எது நம்முடைய நோக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வந்து தெரியுது. அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சு நம்ம வந்து செயல்படும் பொழுது அந்த பகுத்தறியும் விவேகத்தையும் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியுதுன்னா இங்கே அதன் மூலமாக கடவுள் காட்சியை ஒருவன் எய்த இயலுகிறது. அதன் அசுத்த தன்மைக்காக நாம் உடம்பை புறக்கணித்தோமானால் கடவுள் காட்சியை பெறும் வாய்ப்பை நாம் இழக்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் அதே சீராட்டி புலன் இன்பங்களின் பின்னால் ஓடுவோமே ஆனால் அது விலை மதிப்பு அற்றதாகினால், புரியுதுங்களா? விலை மதிப்பு அற்றது. அது வந்துட்டு எந்த ஒரு பைசாவுக்கு வந்துட்டு பிரயோஜனம் இல்லாததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மீனிங் இருக்குது. சரிங்களா? அந்த விலை மதிப்பற்றதுக்கு நாம் நரையடை விடுவோம். எனவே நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறிமுறையானது என்ன? அதனால் நம்ம செய்ய வேண்டிய அந்த ஒழுக்க நெறிமுறையை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வந்துட்டு என்னன்னா, இந்த உடம்பு வந்து புறக்கணிக்கவோ அல்லது விரும்பி செல்லமாக பராமரிக்கவோ கூடாது. ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும். புரியுதுங்களா? முறையாக பராமரிக்க வேண்டும். இந்த உடம்புக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு சப்போர்ட்டாகவும், அதே மாதிரியான நம்மளுடைய அந்த உடல் உறுப்புகளுக்கு உடைய பலத்துக்கு சப்போர்ட்டாகவும் நாம் சாதகமாகவும் வந்து நம்மளுடைய செயல்களெல்லாம் நம்ம வந்துட்டு வச்சுக்கணும். சரிங்களா? அதான் வந்துட்டு முறையாக பராமரிக்கிறது. சரிங்களா? அதனால் நம்ம இந்த உடம்பை வச்சு தான் நம்மளுடைய நோக்கமான அந்த ஒரு இறைநிலையை போய்ட்டு சேர்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வாய்ப்பு வந்து நம்ம வந்து உண்டாக்கிக்க முடியும் இல்லைங்களா? அப்போது இந்த உடம்பை நம்ம புறக்கணிக்கவோ நம்ம வந்துட்டு ஒரு அலட்சியப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒரு விரும்பி செல்லமாக பராமரிக்கவும் கூடாது. ஆனால் முறையாக பராமரிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், குதிரையில் சவாரி செய்யும் ஒரு வழிப்பயணி தான் போகும் இடத்தை அடைந்து வீடு திரும்பும் வரைக்கும் தனது குதிரையை எவ்வாறு பராமரிக்கிறானோ அதை ஒப்ப இவ்வுடம்பை நாம் பராமரிக்க வேண்டும். இவ்வுடம்பு இவ்விதமாக எப்பொழுதும் வாழ்க்கையின் உயர் நோக்கமான கடவுள் காட்சி அல்லது ஆத்ம அனுபூதியை அடையவே உபயோகப்படுத்தப்பட வேண்டும். புரியுதுங்களா?
நன்றி. ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.